வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்ணுக்கு வந்து வேலை வந்து நடந்து கொண்டிருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணறு வந்து இறைக்கிறதுக்கு மோட்டர் வந்து போட்டு தண்ணி வந்து எடுத்து கொண்டிருக்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மடு வந்து கிண்டுறாங்க. வந்து இதில் தான் வந்து நாங்கள் வந்து உடுப்பு கல் வந்து வைக்கிறதுக்கு வந்து செட் பண்ண போகிறோம். தண்ணிக்குள்ள எப்படி உள்ளுக்குள்ள போயிடா உள்ளுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோரியாப்பா. இந்த கிணத்துக்குள்ள தண்ணிக்குள்ள இறங்க போறோம். தண்ணிக்குள்ள இறங்க போறோம். வாங்க போய் இறங்கி பார்ப்போம் என்ன கிடக்கு. பூதம் கிடக்கா இல்ல பாம்பு கிடக்கா இல்ல ஜானா கிடக்கா என்றதை பார்ப்போம். இறங்கி பார்ப்போம். பாருங்கோ சைடுல எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதில் வந்து அங்கால சைடு வந்து ஊறி கொண்டிருக்கு தண்ணி. இந்த ஓட்டையை தான் சொன்னேன் நான். இந்த கிணத்துல வந்து இந்த ஓட்டை ஒன்று நிற்கிது. இந்த ஓட்டை தான் வந்து இந்த பாருங்க செய்தரக்குள்ள என்ன செய்யணும், நான் இன்னொரு நாளைக்கு வரக்குள்ள நாங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இல்ல இவங்க செஞ்சு தரணும் பண்ணி இருந்தா எங்களால உதவி சின்ன உதவி 5000 10,000 எனக்குலாம் நம்ம இது நம்ம எவ்வளவு பெரிய மனக்காராக்களும் இல்ல இப்பதான் வளர்ந்து வராக்கள். இப்ப உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். ஒத்துழைக்கணும். இப்ப நாங்க ஒன்று செஞ்சு தந்தா அதை நீங்க எப்படி பராமரிக்கின்ற பார்த்தா தான் அடுத்த நம்பரை கூட அம்மா சூப்பரா வச்சிருக்கா வந்து மண்ணெல்லாம் எழுது கட்டி கொடுத்தா கட்டிருக்கி. எப்படி இருக்கு கிணத்தை இறைச்சிட்டோம் மக்களே, வெற்றிகரமா இறைச்சிட்டோம். தண்ணி வந்து கொண்டிருக்கு. இதுதான் வேலை. கஷ்டப்பட்ட ஏரியான்னு சொல்லி நம்மளும் கஷ்டப்பட்டு தானே வேற நம்ம என்ன கையில வச்சுருக்கோம் இல்லை தானே நம்மளும் மாதிரி தானே அவங்க நம்மளோட இப்போ நீங்கள் அந்த கிணத்தை காட்டின வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோவில் கிணத்தை பார்த்து போட்டுதான் சரி போண்டு ஓட்டு வந்து வீட்டு கோபிசத்தை பிரிச்சு அரைவாசி கோபிசத்துக்கு தான் ஓட்டுக்கு அரைவாசி ஓடல ஓடி போயிட்டு வந்து இப்படி போகணும் போல 2000 கேட்டு பாஷ் அயரெல்லாம் என்ன பாஷ் இப்படி கஷ்டப்பட்டாரு தானே நான் பாரம் பாஷ் நேற்று 20 தான் வந்தேன் 1 மணிக்கு காலைல வந்து நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு உண்மையா பாத்தீங்களா இப்படியான ஆட்கள் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம பிள்ளைலாம் அப்படிதான் நம்ம இல்லை நான் கேட்ட எவ்வளோ 1000 வர உனக்கு எவ்வளோ கேட்க அதில் அந்த எவ்வளோ வாஷ் நீ வாங்கல நம்மட வானம் தானே. சரி அந்த வந்து வட்டைகளை இழுத்து இருந்துச்சு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேடி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் போகிற இடம் தான் வந்து உருக்காமம். எல்லாருக்குமே இப்போ உருக்காமம்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அந்த கிராமத்தில் இருக்கிற ஆகிற தண்ணி பிரச்சனை, அந்த குடிநீர் பிரச்சனை வந்து எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து ஒரு பொதுக்கிணறு இருக்குது. அந்த பொதுக்கிணறு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஊத்தியாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரி புல்லை சாகுது. பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடு பாய்ஞ்சி சாகுது. அந்த ஊற்ற தண்ணியை தான் குடிச்சு கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக வந்து இந்த இருக்கிற கிணறை வந்து யாருமே இறைக்கலை. இப்போ இறைக்கிறேன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து தேவைதானே. அப்போ அந்த கிராமத்து மக்கள் யாருமே இறைக்கலை. 6 குடும்பங்களுக்கிட்ட இந்த இருக்கிற ஏரியாவில் இந்த உருகாமம் என்ற இந்த ஏரியாவில் வந்து 6 குடும்பங்களுக்கிட்ட வசிக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனையை வந்து பார்க்குறதுக்காக நான் வந்து முதலாவது போய் அவங்களோட ஏரியாவில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு அதன் மூலமாக வந்து தெரிய வந்துச்சு இப்படி ஒரு தண்ணி பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு கிணறு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த வீடியோவில் போய் அந்த கிணறு பிரச்சனைக்குரிய அந்த கிணறுலாம் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் நான். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது தரம் வந்து அந்த சின்ன பிள்ளைகளுக்குரிய கொப்பி சாமான்கள் அவங்களுக்குரிய அந்த குடும்பங்களுக்குரிய உலருணவு பொதிகளையும் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு 3வது வீடியோவில் கொடுத்துருந்தேன். இது வந்து லாஸ்ட் வீடியோ, இது வந்து 4வது வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணறை வந்து நாங்கள் இப்போ டெவலப் பண்ண போகிறோம். கிணறை டெவலப் பண்ணுறோம்னு சொன்னால் கிணத்துல இருக்கிற தண்ணி அவ்வளோத்தையும் இறைச்சி அதுக்கு பக்கத்தில் 1 அடி தள்ளி வந்து ஒரு உடுப்பு கல் வந்து நாங்கள் வந்து வைக்க போகிறோம். உடுப்பு கல் உண்டு, அதை நாங்கள் செய்ய போகிறோம். என்னென்னு சொன்னால் அதில் வந்து உடுப்பு வந்து கழுவுறதுக்காக அதில் வந்து உடுப்பு கல்லை வந்து நாங்கள் அதில் வைக்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற மெயின் பிரச்சனை என்னென்னா நிறைய பேர் வாராங்க, அதுலேயே குளிக்கிறாங்க, சோப்பை போட்டு அதுலேயே வந்து கழுவுப்படுது. இப்போ உடுப்பெல்லாம் வந்து உடுப்பை எடுத்து அந்த கிணத்து கட்டிலேயே வச்சு கழுவுறாங்க. அப்போ அந்த கழுவுற தண்ணியெல்லாம் வந்து அந்த கிணத்துக்கு போகிறனால தான் அந்த கிணறு வந்து மாசுபடுது. அந்த கிணறு வந்து ஊத்தையாக வந்து இருக்குது.
இதுதான் அதில் காரணம். அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் இப்போ காலையில் வெளியே நிற்கிறோம். என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் வந்து கண்ட்ராக்ட் செய்கிறவர். அப்போ அவன்கிட்டையும் கதைச்சிட்டு அவன் வந்து டிராக்டரில் சாமான்லாம் ஏற்றி எடுத்துகிட்டு போய் நிற்கிறான். கிட்டத்தட்ட இந்த இருக்கிற கிணறு இறைச்சி அதுக்கு பக்கத்தில் கட்டுறது கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா காசு செலவாகும்னு சொல்லியிருந்தான். அப்போ நான் சொல்லியிருந்தேன் என் கையில் ஒரு 10,000 ரூபா காசு தான் இருக்குது, கனடா அம்மாட காசு ஒரு 10,000 ரூபா இருக்குது, 10,000 ரூபா வந்து நான் ஃபஸ்ட்டாக தரேன், அதுக்கு பிறகு வந்து ஒரு 10,000 தரேன், ஒரு கடனாக வந்து இந்த வேலையை எனக்கு இந்த உதவி திட்டத்தை செஞ்சு தரையிலுமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவன் சொன்னான் பிரச்சனை மச்சா நீ கையில் கிடைக்கக்குள்ள இன்னொரு 10,000 ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுன்னு சொல்லியிருந்தான். அதே போல் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ நான் கதைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சில பேருக்கு விளங்காமல் இருக்கும். நான் என்னத்தை பற்றி சொல்கிறேன், என்னடா அது ஒரு முடிவும் இல்லாமல் தொடக்கமும் இல்லாமல் சொல்கிறேன்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படி வந்து இந்த உருகாமத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன, நான் இப்போ என்ன பிரச்சனைக்காக இந்த உருகாமத்துக்கு போகிறேன், இப்போ என்ன காரணத்துக்காக இந்த கிணறை வந்து இறைக்க போகிறேன், இப்படியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னால் இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் வந்து இருக்கும். அந்த வீடியோ ஒரு 2-3 வீடியோ இருக்கும். அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து வரக்குள்ள இப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து விளங்கும். தொடர்ச்சியான உங்களோட சப்போர்ட் வந்து பண்ணி கொண்டிருக்கீங்க. இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் வந்து எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக்குள்ள வந்து என்ன நடக்குது, நாங்கள் இங்கே மட்டக்களப்பிலேருந்து எப்படி வெளிக்கிட்டு போகிறோம், சாமனை கொண்டு போகிறது, அந்த கிணறு இறைக்கிறது, அந்த மக்களோட கதைக்கிறது, அந்த எல்லா வேலையும் முடித்து ஃபினிஷ் பண்ணி சந்தோஷமாக முடிச்சுட்டு வரது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்குள்ளே நிற்கிறேன். இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அங்கே தான் அந்த உருகாமம் வந்து அந்த கிராமத்து இடம் வந்து நான் வந்து முன்னுக்கு பைக்கில் வந்து ஓடி வந்துட்டேன். அவங்க கொஞ்சம் வந்து ஹார்ட்வேரில் வந்து வாகனத்தை நிப்பாட்டி நின்றாங்க. இந்த சிமெண்ட்டுகள் இனி அவங்களுக்கு தேவையான சாமானெல்லாம் வந்து வாங்குறதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொண்டிருக்குறாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, முன்னுக்கு போங்கன்னு சொல்லி நான் இப்போ முன்னுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இனி அவங்க வந்த உடனே அந்த வாகனத்தோடைய அப்படியே போயிட்டு இனி இருக்கிற மிச்ச எல்லா வேலையும் வந்து செய்ய போகிறோம். பாப்போம், இன்னும் ஒரு கொஞ்சத்தால் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 12:57. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:57. இது காலையில் வந்து ஒரு 9:30க்கு பிளான் பண்ணது. இன்னும் வந்து வேலை தொடங்கலை. இந்த வேலை எத்தனை மணிக்கு முடிய போகுதுன்னு சொல்லி தெரியல. 12:57. ஓகே, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வந்து அவங்களும் வந்துட்டாங்க. நான் இந்த பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறேன். அவங்களுக்கு இடம் தெரியாது, இடத்த இருக்கா சொல்லிடுவோம். ஓகே இல்லையா, நான் வரேன் முன்னுக்கு வரேன். நாகாமா பிடிக்கும்டா அப்போ. அம்மா வாங்கல இறைப்பம்மா, இறைச்சி செய்வோம் சரியா, இறைச்சி செய்வோம். இறைச்சி போட்டு அதில் ஒரு சின்ன ஒரு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த உடுப்பு கல் அது ஒன்று கட்டும் சரியா. இதுதான் அங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கேன் சரியா. வருவீங்க தானே எடுத்துட்டு வந்து நில்லுங்க. வருவேண்ணா சரியா, நான் ஒரு போய் பார்த்துட்டு வரேன் சரியா. வாங்க அப்படி. இது வந்து கரண்டாமா இல்லை கரண்ட் இருக்கா, சும்மா கம்பியா? போலாமாடா அதால, இதால போற ஈஸிடா சுஜித். எப்படி நல்லா இருக்கீங்களா? என்ன காலையில தங்க இது ஒன்று இருக்கு வேணுமா? தரையா ஒரு தரையா தாங்க சுடுப்பு கட்டோடு கட்டி போட்டு மண்ணாடி தூக்கி போட்டு கூப்பிட்டு அடிச்சு போட்டு எடுத்த வேண்டாம். அடே இதுக்கு ஒன்றும் செய்யல சாரி, இந்த இந்த சைட் துண்டு இது மண்ணை தள்ளி போடும் வேற என்ன சரி, மண்ணை கொஞ்சம் போடலாமா? பிறகு இன்னொரு நாளைக்கு வந்து கொஞ்சம் இப்படி அந்த இப்படி ஃபுல்லாக வட்டமாக சிமெண்ட் கொங்கிட்டு அடிச்சுட்டு போட்டு இந்த வீடு கட்டணும் ஒன்று இல்லை அது செய்யக்கூட செஞ்சு கொடுத்துட்டா சரி அப்படியே
அந்த வேலை செய்யக்குள்ள இதை பார்த்தா சரியானே. அந்த வேலை செய்யக்கூடாது. அதில் மிஞ்சிற சாமான வச்சு கடிச்சிட்டு விடலாம் ஃபுல்லாக. இந்த கிணறு தான் பாவிக்கிறாங்க. இதுக்குள்ள வந்து மச்சான் கீரி புல்ல இந்த ஆடு அதெல்லாம் விழுந்து வந்து சாகுறான். இது இன்னும் கொஞ்சம் உயர்த்திரண்டா எவ்வளவு வரும் மச்சான்? கட்டி விட்டுருந்தா சரி 50 ரூபா குளத்துக்கு உயர்த்திரண்டா. இவ்வளவு உயர்த்திர நம்ப கல்லுக்கு போங்காச்சு. கிணத்தை கிளியர் பண்ணுறதுனா கிணறு ஃபுல்லாக இறைச்சம் தான் கிணத்துல பார்க்கலாம். கிணத்துக்குள்ள கிணத்துல நம்ம இதில் இறைச்சிட்டு எடுக்க மேலே கல் மேலே இல்லாமல் இது இருக்குமென்னு சொன்னால் இது பைப்படிக்கக்கூடிய செய்யணும் அடிச்சு இறக்கலாம். இறைச்சம் தான் இது முடிவு தெரியும். இறைச்சாதான் விளங்கும். இறைச்சாதான் விளங்குமே. சகதி வந்து இதில் கொஞ்சம் ஈஸின்னு சொன்னா இது நீங்கள் இதுக்கு இப்போ மண் போட்டு உயர்த்தினீங்கன்னு சொன்னால் நிறைஞ்சிடும். இப்போ கிணத்தையும் கொஞ்சம் உயர்த்த வேண்டி வரும். ஏன்னா இது பள்ளம் தானே உங்களை வயல்காணிக்குள்ளானே இருக்குது. உங்களுக்கு அடிக்கும் வளைச்சி மண் அடிச்சு கட்டுறேன் எவ்வளோ மச்சான் வரும்? இப்போ அதில் பம்பு அடிக்கிறேன்னு சொன்னால் எப்படியும் 2.5 லட்சம் ரூபாய்க்கிட்ட போகும். அங்கே பம்பு அடிக்கிறேன்டா. அதே நம்ம இது க்ளீன் பண்ணி போட்டு இங்கே இருந்து லைனை அடிச்சு இதில் இருந்து லைன் எடுத்துகிட்டு கொண்டு போன வேண்டாம். ஒரு 80,000 1 லட்சம் ரூபாய் 80,000 ரூபாய்க்குள்ள முடிக்கலாம். லைனை கீழே கொண்டு போகணும் கிளம்பி சொன்னாங்க. கொண்டு அடுத்த டெப் ஒன்று போட்டு கொடுக்கலாம். மோட்டர் ஒன்று போட்டு டெப் ஒன்று போட்டு கொடுத்தா சரி. மோட்டர் 26,000 ரூபாய் மோட்டர். இது வயல் செய்கிறவங்களா? இது என்ன வயல் செய்கிறாருந்தா கீழே தாக்கணும். கீழே கொண்டு போகணும். கீழே தாக்கணும். எப்படி 1.5 அடி கிலோ சாப்பிட்டு கொண்டு போகணும். பரம்பு கட்டால கொண்டு போனா சரி. அதானே வீடு அவங்களோட வீடு அவடத்திட்ட கொண்டு போனா சரி தானே. இதுல இருந்து இப்படி வரம்பால் இப்படி கொண்டு போகணும். வரம்பால பட்டி கொண்டு போகலாம். இதை எவ்வளத்துக்கிட்ட போடலாம் உடுப்பு கழுகுற கல்ல உடுப்பு கல்ல பாருங்க. அந்த இடத்துக்கு ஒரு அடி 2 அடி தாண்டி என்ன அவங்க இஞ்சானே இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இறங்கி ஏறி பழகிறாங்க இது செய்கிறாங்க பழங்குறாங்க. இஞ்சா போடணும். அங்கே அவட தான் போடணும். நீ எந்த இதில் விடுத்த போட்டோம்னா தான் அவங்களுக்கு நல்ல மென்ன அங்கே கிணத்துக்கிட்டே கொண்டு போயிடாது போட்டு விட்டா சரி. சாமனை அங்கேருந்து கொண்டு வரதான் பெரிய சிக்கல். என்னன்னு சொன்னால் வாகனத்தை வந்து இதுக்குள்ளே வந்து கொண்டு வரையில ஒரு இது அங்கே காட்டுங்க தம்பி. அதில் சரியாக வந்து வாகனம் நிற்கிது. அங்கேருந்து வந்து வாகனம் இறக்கி கொண்டு வரையில. அது அப்படியே கான்கிரீட் அடிச்சா இப்படி தண்ணி தேங்கி நிற்காது. என்னடா கொங்கிட்டு அடிச்சோம்னா தண்ணி எவ்வளோ ஒரு பக்கம் போயிடும். தண்ணி நிற்காது. என்ன கிணறு ஏற்றணும். கிணறு சேஃப்டி இல்லை. ஒரு அடி உயர்த்தணும். ஒரு அடி காண 1.5 அடி உயர்த்தினா தான் கணக்கா வரும். என்ன இப்பவே அவங்க முழங்காலுக்கு இருக்குது. இதெல்லாம் போட்டு எடுக்க உயர்ந்துடும். மூடி அடிக்கின்ற எவ்வளோ வரும்? மூடி அடிக்கிறேன்டா 1 லட்சம் ரூபாய் வரும்டா. பட்டத்தால் அடிக்கிறேன்டா. பட்டத்தால் அடிக்கிறேன்டா. வருஷ கணக்காக கிடக்கு. அது ஃபுல்லாக காலத்துக்கு கிடக்கு. 1 லட்சம் ரூபாய்க்கிட்ட வரும். எப்படி நார்மல் அடிக்கிறேன்டா. நெட் 2x2 நெட்டை போட்டு மேலுக்கு இந்த பல நெட்டை போடுறது. அப்போ ஓப்பனாக தான் இருக்கும். வலை நெட் அடிக்கிறேன்னா எவ்வளோ வரும்? அது அடிக்கிறது ரவுண்டுக்குள்ளே வரும். 1 லட்சம் ரூபா. கொஞ்சம் சிம்பிளாக செய்கிறேன்னு சொன்னால் 80க்கு செய்யலாம். இப்படி தான் டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை கொண்டு வர பிரச்சனைகள் தான் கூட வரும். இதுக்கு படிக்கிற இந்த விட்டதுக்கு 1.5 லட்சம் போனோம் தான் சொல்கிறேன். 1 லட்சம் ரூபாய் செஞ்சாருன்னு அங்கே தானே நான் அந்த ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன். அவங்க ட்ராவல் பண்ணி வர டீசல் காசு கூட வராதுன்னு சொல்லி. தூரத்தை பார்க்கணும். தூரம் வேணா சரி. வாகனம் இந்த வந்த வாகனமே கூட கொண்டு மோட்டருக்கு 9,000 சொன்னீங்க எனக்கு. அதுக்கே போயிடும் சம்பளம். நீ கேட்ட வடிவா வரதை இப்படி கஷ்டம் இப்படி நாளை செஞ்ச உனக்கு நீ எவ்வளோ இதை சோசியலுக்கு இதாக இருக்க வடிவா உனக்கு சப்போர்ட்டாக செஞ்ச தான். அதாவது உங்களுக்கு வீடுகள் கட்டணும் என்ன வேலைனாலும் A to Z வேலைகள், சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம், கோடிக்கணக்கான கண்ட்ரைக்காக இருக்கலாம், என்ன வேலைன்றாலும் பெர்ஃபெக்டாக வந்து வேறு லெவலாக வந்து தந்து உங்களுக்கு எஸ்டிமேட்லாம் தந்து எல்லார அந்த கூலியும் விட வந்து இவங்ககிட்ட கூலி வந்து மிகவும் குறைவு. இப்போ நீங்கள் கூட ஒரு உதாரணமாக எக்ஸாம்பிளாக பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல நடக்கிற விஷயங்கள் என்ன, இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு 10 லட்சம் ரூபா சொல்கிற மட்டும் இவங்க வந்து ஒரு 8 லட்சம் ரூபா 9 லட்சம் ரூபா அப்படி இவங்களால குறைஞ்ச அளவுக்கு வந்து செய்வாங்க. என்ன காரணம்னு சொல்லி உண்மையை இதில் ஓப்பனாக சொல்கிறேன்டா, இவங்க வந்து வாங்குகிற சாமானில் கமிஷன் வைக்கிறதில்ல. உண்மையானே வாங்குகிற சாமானில் கமிஷன் வைக்கிறதில்ல. இவங்களோட கூலியை மட்டும்தான் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு விலை குறைச்சி கொடுக்குற அந்த சாமான் இருக்குது தானே ஹார்ட்வேரில், அந்த சாமான் அப்படியே மக்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து போட்டு இவங்களோட கூலியை மட்டும் இவங்க எடுத்துக்கொள்கிறாங்க. அதனால இவங்க வந்து மிகவும் குறைவான விலையில் வந்து நமக்கு செஞ்சு தருவாங்க. லோக்கல் சாமான் போடுற அர்த்தம் இல்லை. நாங்கள் பெஸ்ட் குவாலிட்டி சாமான் தான். சாமான் தரம் விலை தரம் தரம் விலை குறைய இவங்க சாமான என்ன செய்வாங்க அப்படிலாம் இல்லை.
சாமான் போட்டது தான் நாங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் 5 வருஷம் 10 வருஷம் தான் புரண்டி. நாங்கள் லைஃப் டைம் புரண்டி. நான் உயிரோட இருக்கும் வரைக்கும் புரண்டி வீடு. இப்படி யாரா சொல்லுவாங்களாலே? உயிரோட இவங்க இருக்கும் மட்டும் வீடு வந்து வாரண்டி. என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களே செஞ்சு தருவாங்க. லைஃப் டைம் வாரண்டியா? அவங்க செய்யற கம்பெனியில் வந்து 5 வருஷம் மேக்ஸிமம் 3 வருஷம் தான் கேரண்டி. லைஃப் டைம் வேண்டி ஒன்றுக்குள்ள ஒரு பயம் பயப்பட தேவையில்லை. ஒரு ஆணி கூட வீட்டுக்காரர்கள் வேணும் தேவையில்லை. அது சரி, உண்மையோட சொல்றா? ஒரு ஆணி கூட வீட்டுக்காரர்கள் வேணும் தேவையில்லை. சகல சாமான் நம்ம என்ன எல்லாம் செஞ்சு. நீங்க ஒரு வீட்டு ஒரு 6 மாசத்துல வீடு கட்டணும்னு ஒரு வீட்டை கொடுப்பீங்க. நீங்களாவே அந்த வீட்டுக்கு சாமான்லாம் வேண்டி கட்டி இருக்க உங்களுக்கு 1 வருஷம் போயிடும். அதே 6 மாசத்துக்கு முதல் அந்த வீடு முடியும் உங்களுக்கு வேலை. என்ன நீங்க ஒரு சாமான நீங்க தேடி தேடி பார்க்கணும். என்ன நம்மளுக்கு உடனே ஒன்று சாமான் வரும். எத்தனை வருஷமான சர்வீஸ்? நாங்க வந்து எங்கட அப்பா வந்து ஒரு 20-25 வருஷமா செய்யறாரு. நாங்க வந்து ஒரு 18-10 வருஷமா. நீ செய்யற? அப்போ ஒரு 35 வருஷம் சர்வீஸா? சும்மா கண்ணால பார்த்து வேலையை சொல்றான்னு சொல்லி பாவல யோசிக்கணும். இப்ப உங்களுக்கு கொண்டு முடியும்னு சொல்லி போட்டு திரும்ப செய்து போக்குள்ள காணாது. இன்னொரு 10 தாங்கன்னு நாங்க எடுத்தீங்க. என்ன நோட் த பாயிண்டா? அந்த சேட்டைக்குள்ள நம்ம ஒரு சொன்னது அது சொன்னதுதான். அது லாபமோ நஷ்டமோ நம்மளுடைய அடிச்சுட்டு போக கூட காணா வரைக்கும் வச்சான். ஒரு 10,000 காசு கூட அந்த சட்டைக்கு இல்லை. அவனோட என்ன ஒன்று நான் 10-15 கிலோ முடியும் 20 கிலோ முடியும் 10 கிலோ செஞ்சாரு. அதான் அவ்வளோதான் பட்ஜெட். அதுக்கு மேலே என்ன போனாலும் அது ரெண்டது. இப்படி யாரப்பா சொல்லுவாங்க? ஒரு 10,000-20,000 வாங்க, பிறகு வேலை செய்யக்குள்ள கொஞ்சம் தலையை சொறிவாங்க, சொலிச்சு போட்டு சொல்லுவாங்க. பார்க்குறானே மச்சான், இந்த கொஞ்சம் சீமெண்ட் எல்லாம் கூட போகுது, கல் கொஞ்சம் கூட போகுது, பார்த்துக்கிட்டு ஒரு இன்னொரு 10,000 தான்னு சொல்லி கேட்பாங்கண்ணே. அந்த இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை. இங்கே பாருங்க என்ன நடக்குது இப்போ வந்து என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இவன் இங்கே இருந்து ஃபோனில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அதே போல் இதில் அக்சஸ் வந்து அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கும் கொடுத்துருக்குறாங்கண்ணே. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு அவங்க சிசிடிவி எடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் இப்போ முதல்லாம் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு தானே, ஒரு கண்ட்ரைக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா அவங்க சிமெண்ட்டை வந்து மிஞ்சினா வெட்டி மடுவில் தாக்குப்பாங்க. சில பேர் சிமெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் 2 லோட் மண் வேண்டி கொடுப்பாங்க, 1 லோடுக்கு தான் கணக்கு கொடுப்பாங்க. அப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் வந்து இப்போ தீர்வு என்னென்னு சொல்லுங்கள்? சிசிடிவி கேமரா 24 மணித்தேரம் சர்வீஸ். கரண்ட் போனால் கூட வந்து சிசிடிவி ஒர்க் பண்ணும். சோலரில் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். இடத்துக்கு சோலரில் வேலை செய்யும். கரண்ட் இல்லாத இடத்துக்கு கரண்ட் சோலர் இது இருக்குது. தண்ணியே இல்லை கரண்டே இல்லாத இடத்த ஜெனரேட்டர் போட்டு வேலை செய்கிறோம். இப்போ பாருங்க, ஜெனரேட்டர் போட்டு தான் இங்கே வேலை செய்ய போகிறோம். கம்ப்யூட்டர் வைக்க போகிறோம். கரண்ட் இல்லை இங்கே, அங்கே இருந்து எடுக்க இல்லாது. ஜெனரேட்டர் போட்டு தான் வேலை செய்கிறோம். ரெண்டா கடவுளை இப்படிலாம் யாருமே வர மாட்டாங்க. சுஜித், பில்லு தகடு போயிடும், அது போயிடும், இது போயிருமெண்டு பிள்ளைகளும் அப்படித்தான், எல்லாரும் அப்படித்தான். ஒன்று 7 சொல்ல மாட்டாங்க. 7 மாதம் நாங்கள் ரைவ் பண்ணுவோம். எங்களால் 7 வேறு ஒருத்தர் செய்ய மாட்டாங்க. மற்றவர்கள் விட்ட வேலை கூட நாங்கள் செய்வோம். அது பார்க்காம சில வேலைகள் வரும். மக்கள் இந்த செய்தி 7 கடைசியில் விட்டுருவாங்க. அந்த வேலை எல்லாமே முடியும். ஒரு சைட்டு 11 சைட் கேமரா மாதிரி இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டியா நீ? அது பலப்பு அப்படி. தந்தைக்கு பின்னால வர அப்படித்தான். அம்மட குரு வந்து எங்கட அப்பா, அவர் காட்டிய வழிதான் இப்போ என்ன. அவரை மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸா நாங்கள் இப்பத்திய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி ஏற்ற மாதிரி ஒரு அட்வான்ஸா. அவர் செய்யக்குள்ள இப்படி டெக்னாலஜி இல்லை. தொழிற்பாளரே அவர்கிட்ட தொழில ஆரம்பம் இருந்து முடிவு வரைக்கும் இப்படித்தான் ஒரு தொழில் செய்யணும் என்றதை ஃபுல்லாக வழக்கிட்டு தான் அவர் தான். வேறொரு வாகனம் வராது. ஒரு வாகனத்தை எடுப்பீங்களா நீங்க கொண்டு வந்து இப்படி? இதுக்கு வந்து முழு இதை நீங்க டிரைவர் தான். ஒரு டிரைவர் வர மாட்டாங்க. எங்கட டிரைவர் அதை மட்டும் தான் முடியும். இறக்க இறக்க அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் முன்னுக்கு எடுத்து நிப்பாட். அப்படி இருக்கட்டும். திறந்தன கொட்டுமா இல்லை உடுப்பு கழுவுறீங்களா? உங்களுக்கு நல்ல கட்டணம் கட்டி தரோம். உடுப்பு கழுவுறதுக்கு வரப்பு 4ல இருந்து நீங்க பாவிக்கலாம். வேறொரு பட்டாவும் வராது உள்ளுக்குள்ள. வெட்டிக்கிழமை டிஏஜி 94-16 இவர் மட்டும் எடுப்பார். அவர் அதே மாதிரி எல்லா சைட்டுக்கும் இப்படி எடுக்க மாட்டாரு. நமக்காக தான் தாரு செய்வாரு. சொல்ற இடத்துல நிப்பாரு. சொல்ற டைமுக்கு நிப்பாரு அவரு. சரி, இனி வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இவங்களோட ஃபோன் நம்பர் வந்து வேணும்னு சொன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் வந்து போட்டு விட்றேன். இவங்களை வந்து கண்டெக்ட் பண்ண விருப்பமான ஆட்கள் வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள். அவங்களோட பேசுங்க, எல்லாமே செய்யுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு தருவாங்க. என் ஃப்ரெண்டுன்றக்கா நான் சொல்லலை. இந்த வீடியோவில் என் ஃப்ரெண்டையும் வந்து உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு சொல்லி விரும்பணும். இந்த இப்படி இருக்கிற
தண்ணி இன்னும் ஒரு சொட்டு நேரத்தில் வந்து எல்லாமே மாறப்போகுது. இந்த இருக்கிற கிராமத்து மக்களின் கனவு வந்து நிறைவேறும் தருணம் வந்து மிக விரைவில் வந்து வரப்போகுது. இந்த இருக்கிற கிணறு வந்து இனி வந்து நாங்கள் ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணி கொடுக்க போகிறோம். எல்லாமே ஓகேயாக போகுது. ஜென்ரேட்டர் எல்லாம் வந்து வச்சு அவங்க வேலைக்கு வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. வேலை வந்து நடந்து கொண்டிருக்கு. இங்கே ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கரண்ட் இல்லை. அப்போ ஜென்ரேட்டர் மூலமாக தான் வந்து அவங்களோட அந்த இறைக்கிற மோட்டர் எல்லாம் வந்து போட்டு எல்லாமே வந்து செய்யணும். இந்த இருக்கு கிணறு அப்படியே காட்டுறோம் பாருங்க. இந்த இருக்கு கிணறு. அங்கே உடுப்பு கழுவி கொண்டிருக்காங்க. இப்படி தான் உடுப்பு வந்து கழுவுறாங்க. இந்த இருக்கிற இடத்துக்கிட்ட இந்த இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து உடுப்புகளை வந்து வச்சு கழுவுறதுக்குரிய ஒரு கட்டை வந்து கட்டி கொடுக்க போகிறோம். ரைட், ஸ்டார்ட் ஆகிட்டு எப்படி இருக்குண்ணா இந்த இது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்ணுக்கு வந்து வேலை வந்து நடந்து கொண்டிருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணறு வந்து இறைக்கிறதுக்கு மோட்டர் வந்து போட்டு தண்ணி வந்து எடுத்து கொண்டிருக்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மடு வந்து கிண்டுறாங்க. வந்து இதில் தான் வந்து நாங்கள் வந்து உடுப்புகள் வந்து வைக்கிறதுக்கு வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ இன்றைய வேலை வந்து இந்த 2 வேலையும் தான். இப்போ இவங்க இந்த வேலையை வந்து செய்யட்டும். உண்மையாகவே நிற்க இல்லாமல் இருக்குது. வந்து சரியான வெயிலாக இருக்குது. அப்போ நான் ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ரைட், அந்த அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த மரத்தை காட்டுங்க. அந்த மரத்தை காட்டுங்க. அந்த இருக்கு அந்த மரத்துக்கிட்ட வந்து போயிட்டு நான் வந்து இருக்க போகிறேன். இருந்துட்டு இந்த வேலை வந்து முடிஞ்ச உடனே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் ஃபுல்லாகவே இவங்களோட வேலையை வந்து காட்டி கொண்டிருக்கலானே. ஃபர்ஸ்ட்டாக வந்து இவங்க தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இறைச்சிக்கு பிறகு அதே பிறகு வந்து வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வேலை நடக்கு. நான் நைஸாக வந்து இந்த மரத்துக்கு கீழே வந்து இப்படி வந்து குந்திட்டேன். ஏண்டா ஏலா இங்கேருந்து அங்கே வந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். நிறைய பேர் ஆக்கள்கிட்ட வந்து கேட்டேன். நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டுட்டேன். ஆனால் நிறைய பேர் வந்து சொன்ன கதை வந்து இவ்வளோ தூரம் வந்து மெனக்கிட்டு வரையில தம்பி, அப்படி வாரண்டாலும் வந்து விலை வந்து கூடுதலாக வரும். ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்டிருந்தேன். அவர் வந்து சொன்னீர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 45,000 ரூபாய்க்கிட்ட வரும்னு சொல்லியிருந்து. பிறகு அப்படி நிறைய பேர்கிட்ட நிறைய கோல் எடுத்து ட்ரை பண்ணி ஏழாகட்டும் தான் இவங்களை வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்து நான் இனி இந்த வேலை வந்து முடிஞ்ச பிறகு இவங்களுக்கு வந்து இனி வந்து செய்ய வேண்டிய வேலைகள் பெண்டிங் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இருக்கிற கிணத்துக்கு மேலே வந்து ஒரு இதொன்று அடிக்கணும், செட் ஒன்று அடிக்கணுமே. அதை அடித்தா தான் வந்து அந்த கீரி பிள்ளைகள் அந்த ஆடு எல்லாம் வந்து விழுற பிரச்சனை வந்து இருக்குது. அப்போ இதுக்கு வந்து கட்டாயம் வந்து நெட் அடித்தத்தான் வந்து அதில் வந்து விழாது. அப்போ அதுக்கு எவ்வளோ தம்பி சொல்லியிருந்தான்? 80,000மா? 80 1 லட்சமா தெரியல. அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம். 80,000 1 லட்சம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் வந்து அடிக்குழாய் வந்து அடிக்கிறேன்னு சொன்னால் இந்த கிணத்துக்குள்ளேயே வந்து இதை வந்து போட்டு ஒரு பைப் ஒன்று போட்டு மோட்டர் ஒரு 26,000 வரும். அது அங்கே போட்டு வந்து செய்யலாமா. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 லிட்டர் வாட்டர் டேங்க் வந்து 35,000 வந்து ஹார்ட்வேரில். ரைட், ஆனால் இவங்ககிட்ட வந்து 14,000 வெறும் 14,000 ரூபாய்க்கு வந்து இவங்ககிட்ட அந்த வாட்டர் டேங்க் வந்து 1000 லிட்டர் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தான் சுஜித். அப்போ அந்த வாட்டர் டேங்க் வந்து எடுத்து வச்சா வந்து ஓகேவா வந்து இருக்கும். அடுத்தது அந்த வீட்டு விஷயம் வந்து நான் அதையும் பார்க்கணும். அந்த அம்மாவுக்கு நாகம்மாவுக்கு வந்து வாக்கு கொடுத்துருந்தேன். கீழே வந்து சிமெண்ட் வந்து போட்டு தரேன்னு சொல்லி. அப்போ அந்த வேலையும் வந்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும். பாப்போம் இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியலை. இப்போ எத்தனை மணி தம்பி? சரியா 1:58. சரியா 1:58. நான் நினைக்கிறேன் ஒரு 3:30-4 மணிக்கு முடியும் போலண்ணே. 3:30-4 மணிக்கு முடியும்னு நினைக்கிறேன். பாவம்மா ஜோய் வாடா என்று சொல்லி கூப்பிட்டா என்னது கூப்பிட்டானோ தெரியலடாப்பா. என்னதையும் கண்டுட்டான ஒரு தண்ணிக்கு அடியிலே காணக்கூடாத விஷயங்கள். ஓ மை காட், என்னடா என்னடா அடைக்கல?
எல்லா இடமும் இருக்கா? எங்கடா பயிர்? சுழி ஓடுற வாசி சுழி ஓடுறது உங்களை பார்த்து என்னடா காய்க்கானு உண்மையை தான் சொல்றேன் நாங்க ஓடுவீங்களா? முத்துக்கல்ல சுழி ஓடுறவன ஃபர்ஸ்ட் வர்றான். சரி முத்துக்குளத்தை பிறப்பிடமாகவும் மட்டக்களப்பை வசிப்பிடமாக கொண்ட நாங்களது பட்டா உரிமையாளர் மனோஜ் அவர்கள் இவர் தானே பட்டா ஓனர் முத்து குளிப்பதற்காக தயாராக உள்ளார். ஒரு கண்டோன் வச்சு டெம்பரரியா அடிச்சுட்டீங்க. கஷ்டமா எத்தனை அடிக்கு இருக்கு தண்ணி? 20 அடி போற தண்ணி காஸ்டா இல்ல வரு புது தண்ணி வருது. வெளியே இருந்து வர தண்ணி புது தண்ணி தான் வருது. நல்ல தண்ணி தான் அது. ஆனா இது வந்து சளி இந்த மண்ணால அந்த கலக்கல் மண்ணால வரணும். கலக்கல் தானே புது தண்ணி. கீழே என்னென்னலாம் இருக்கோ யாடப்பா அடியில மண்ணு தண்ணி கடியில என்னது வாலியா வாலி ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. முத்து குளிக்கிறாள் பாட்டு கருவி சாமம் இந்த கிணத்துக்குள்ள வந்து என்னென்ன இருக்குன்றதையும் வந்து இப்ப நாங்க வந்து பார்க்க போறோம். சரி, தண்ணி எல்லாம் வந்து நிறைச்ச பிறகு வந்து கிணத்துக்குள்ள வந்து நிறைய சாமான் வந்து இருக்கு. சிலோட ஐபோன் இருக்கும், மாலைகள் இருக்கு, என்ன புதையல் இருக்குது. தோண்டுனா எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுப்போம். புதையல் தோண்டுனா எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுப்போமா? அடே அப்ப இதுல இவ்வளவு தண்ணி வருது, நம்ம ஏன் கொஞ்சம் அடிக்குள்ள அடிக்கல? அடிக்குள்ள அடிக்க காரணம் வந்து கல்லு பாறை. அந்த பாறைக்கு ரில் பண்ணி தான் அடிச்சு போகணும். இதுலயே அடிக்கல, அது இதுக்கிட்ட அடிக்கலாம் ரில் பண்ணணும். இதுலயும் பாறை பாறை உடைச்சு தான் எடுக்கணும். இது வந்து ஜேசிபியால கொண்டு உடைச்சிருப்பாங்க. எச்சோட்டரை போட்டு அடிச்சு உடைச்சு தான் எடுக்கிறது. மலை உடைச்சு தான் எடுக்கிறது. தவக்க மாமா வாரேரு தவக்க தாண்டா தண்ணிக்குள்ள உள்ள தவக்க தான் கிடையாது. வாங்க வாங்க இருக்கு தவக்க மாமா இருக்கு. பாம்புலாம் வந்திருக்காடா நீங்க இப்படி இறக்கக்குள்ள? பாம்பு வெள்ள டைம்ல இங்க பதிவு தானே தண்ணி வெள்ளப்பா டைம்ல ஒன்று வந்துருந்தா அப்படி அதுக்குள்ள இருப்பாரு. இப்ப எங்களை முத்து குளிக்கிற வாஷ் எல்லாத்தையும் இப்ப கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. எங்களுக்கு என்ன இருக்குது, இவ்வளவு பாம்பு இருக்கா, கீரிப்புள்ள இருக்கா, அது இருக்கான்னு எல்லாத்தையும் இப்ப சொல்லுவாரு. தச்சு தவறி இப்ப ஞான் ஒன்று வந்து விழுந்திருக்கலாம் தானே, அதெல்லாம் இப்ப எங்களை முத்து குளிக்கிறப்பா சொல்லுவாரு. யானை இதுக்குள்ளையா? யானை உள்ளுக்குள்ளையா? யானை விழுந்தா இந்த பெரிய 2-3 நாள் ஒரோடியா விழுங்குது. உடுப்பு கழுவுறக்கூடிய கட்டு வந்து கட்டுப்படுது பாருங்க. இன்னும் கொஞ்சம் உயருமாண்ணா? இவ்வளங்காணுமண்ணே. உள்ளுக்குள்ள என்ன கல்லா போடுவீங்க? மண்ணா? மேல கான்கிரீட்டா? கொஞ்சம் ஃபிட்டா நிக்கும் தானே, என்ன மாடு அப்படி வந்தா உடைக்காதே. கீழே கான்கிரீட் போட்டுருக்கு. கீழே கான்கிரீட் போட்டுருக்கு. தண்ணி வந்தாலும் கரைச்சிட்டு போனா கீழே கான்கிரீட் போட்டுருக்கு. கீழே போட்டுருக்கு. இப்போ எதுக்குமே உள்ள மண்ணை போட்டுது, அதுக்கு மேலே கான்கிரீட் போடுவோம். அவங்கள்ட்ட போட்டு வளைச்சி பூசிட்டோம்னு சொன்னா அது அப்படியே இருக்கு. அப்படி போறோம்னு சொன்னா செட்டோட அந்த வீட்டு போகணும். கான்கிரீட்டோட சேர்த்து மற்ற மாதிரி தனியாக போகாது. பேத்து எடுத்து தான் கொண்டு போகணும். மற்ற மாதிரி தனியாக போகாது. சரி சரியா சரி. இப்போ நம்ம நீராவரத்தை குடிக்கிறோம் தண்ணி. எல்லாரும் 4 இது கதைச்சிட்டு போவாங்க. மறுநாளையும் அந்த இதை செய்வாங்க தான். நமக்கு படத்தில் ஒரு அடி பைப்பு அடிச்சிருந்தா என்ன பாருங்க எப்படி ஊத்து எழும்புது அதுலண்டு. அந்த ஊத்து இஞ்சி அடிக்க தண்ணி செய்யும். வரும்ன்றாங்க. ஆனா என்னன்னா அந்த மண்ணைக்குள்ள பாறை இருக்கு. அம்மா அந்த கிணறு இருக்கு தானே, அந்த கிணறுக்கு வந்து மெஷினை போட்டு பாறையை உடைச்சிதான் அந்த கிணறு கட்டியிருக்காங்க. கிணறு கட்டுனேன். இப்ப இங்கால வந்து நம்ம குழாய் அடிக்கிறேன்னு சொன்னா மெஷினை போட்டு பாறையை உடைச்சிதான் கீழே வந்து போகணும். அப்பதான் தண்ணி வரும். அந்த பாறையை உடைக்கிறதுக்கு தான் 4 லட்சம். அந்த பாறை இல்லைன்னு சொன்னா ஒரு 30,000 40,000 ரூபாய்க்குள்ள வேலை முடிஞ்சிடும். இந்த இது கீழே பாறை தானே இருக்கு, மண்ணுக்கு கீழே. இதுதானே பெரிய பிரச்சனையா இருக்கு.
அதான் முடிஞ்ச அளவு என்னால என்ன இயலுமோ அதை வந்து செஞ்சு செஞ்சு தந்து ஓ சரியா. தண்ணி வந்து உண்மையாவே வந்து சுத்தமா வந்து இருக்கணும் விலங்கு தானே. ஓ ஏண்டா சின்ன சின்ன பிள்ளைகள் நிறைய ஓ பேர் நம்மளுக்கு நிறைய அது புள்ளங்கள் நம்மளோட இப்ப நிறைய பிள்ளைகள் வரானே, அதெல்லாம் யார பிள்ளைகள்? நம்மளோட புள்ளங்கள் தான். உங்களுக்கு எத்தனை மகள்மார்? எனக்கு 5 பேர் 4 பேர் இருக்காங்க. 4 இன்னும் இதுகள் எல்லாம் தண்ணி பிரச்சனைக்கு தான் இப்ப தண்ணிக்கார அறு வழியை போய் கல்லா இருக்குது. அங்க இந்த வீட்டுக்காராங்க. ஓ அந்த வீட்டுக்காராக்கள் அங்கே பின் வீட்டுக்காராக்கள் எல்லாரும் தண்ணி பிரச்சனை தானே. அதனால அதுக்காண்டி சின்ன சின்ன ஆக்கள் அவங்க வச்சிருக்கிற இந்த நிறைய தண்ணியில கொடுத்து வருத்தத்தை எடுத்தா நெய் 2 போட்டு அதுக்கு போகிற தண்ணி கரையலுக்கு அங்க போயிட்டு இருக்கிறா. அங்கே போயிருந்து நிம்மலைகளை உள்ள இங்கே வருவாங்க அங்கே வீட்டுகளுக்கு. மழை வரதுடும் மாரிகாலம். ஓ இப்போ கல்லா இருக்குது இலங்கால கிடந்து கல்லாரத்து தொழில் செஞ்சுட்டு சாப்பிடுத்து இருக்குது. இந்த நாங்கள் இவ்வளோ பேரும் இருக்கிறதுக்குள்ள அந்த நிறைய தண்ணியை தான் குடிச்சு மரம் வந்து அவையிலுங்க அதில் அள்ளி குடிக்கிறேன். இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்டா, இப்ப ஒரு கொஞ்சம் தலைந்து வேலை நான் முடிஞ்சிடுவேன். அந்த உடுப்பு கல்லு வந்து கட்டுறோம். அந்த உடுப்பு கல்லு வந்து கட்டி தண்ணி வந்து இறைச்ச பிறகு தண்ணி வந்து கிளீன் ஆயிடும். சரியா. இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல இது உதவியில் வந்தா அந்த கிணறை சுத்தி வந்து கான்கிரீட் போட பாப்போம். அப்ப அந்த சேர்த்து தண்ணி நிக்காது தானே, கிணத்தை சுத்தி சேர்த்து தண்ணி நிக்காது. அப்ப சுத்தி வளைச்சு கான்கிரீட்டை போடுவோம். சரியா. கான்கிரீட்டை போட்டு அதை கொஞ்சம் மோக்கி பண்ணிட்டோம்டா அதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணியில அந்த கிணறுல வந்து காலை கையை வச்சு உடுப்பு கழுகாம நாங்க இப்ப கட்டுறோம் கட்டு அதுல வச்சு உடுப்பு வந்து கழுவி கொள்ளுங்க. சரியா. அதுக்கு பிறகு வந்து இன்னும் காசு வந்து உதவிகள் வந்தா உங்களுக்கு அங்க இருந்து கிணத்துல இருந்து ஒரு பைப் ஒன்று குழாய் ஒன்று போட்டு மோட்டார் எடுத்து இங்க தண்ணி எடுக்கலாமா. இப்ப வந்தவர் சொன்னார் அந்த வேலை ஒன்று செய்யலாம். சரியா. பாப்போம் எல்லாமே உங்களோட கையில இருக்கு. நீங்க கதைச்ச கதை நீங்க சொன்ன பிரச்சனை இதை எல்லாருமே மக்கள் பார்த்து மக்கள் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி இந்தந்த வேலை வந்து செய்யுங்க போங்க உங்களோட பிரச்சனையை இருக்கா பாருங்கன்னு சொன்ன காரணத்தினாலதான் நான் திரும்பி வாரேன். அதான் விஷயம். அப்ப உங்களுக்கு 4 பிள்ளைகளே? ஓ 4 பொம்பளை பிள்ளைங்கள். 4 பொம்பளை பிள்ளைகள். 4 பேரும் இங்கே இருக்காங்க. ஓ இன்னும் வளர்ச்சிக்கிறது அவங்கதான் இருக்காங்க. அப்படின்னால 4 குடும்பங்களோட 5 மத்த 4 பேராடா இருக்கும். 6 பேரு. 6 குடும்பமா? 6 குடும்பம் தான் இருக்கும். அங்க 3 போயிட்டு. இல்ல நான் என்ன கேக்குறேன்டா, இந்த இதுக்குள்ள இருக்கிற எல்லாம் உங்களோட ஆட்கள் தானே, உங்களோட சொந்தக்காரங்க? எந்த புள்ளங்கள் தான் இருக்கு. புள்ளங்கள் தான் ஒரே குடும்பம். என்ன பேர்? ஓ எல்லாரும் ஒரே குடும்பம் தான். நாங்க பிள்ளை சின்ன பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க? சின்ன புள்ளங்கள் வந்து சந்திராட புள்ளங்கள் இப்ப வந்து அதுல வந்து 4 பேர் சின்ன ஆக்கள். மரா இந்த புள்ளோட உண்டு. நம்மட இந்த புள்ளோட 3 பேரு. மரா அந்த புள்ளோட 3 பேரு. நான் இன்னொரு ஆள். எத்தனை பேர் ரெண்டு பாருங்களேன். தேவிர மகள் அது 7 புள்ளங்களே. 7 பிள்ளைகள். யாரும் பெரிய ஆக்கள் இல்லைண்ணே, வேலைக்கு போற மாதிரி இல்ல. ஒருத்தர் எல்லாம் பெரிய ஆக்கலண்டா இந்த வீட்டுக்கார பொடியன் ஒருத்தன் மறாந்தாவனும். இது வந்து கவர்மெண்ட் தானே கட்டி இருக்கு. அதுதான் கட்டிருக்கு. வீட்டை கட்டினவங்க அரைவாச்சியில் எந்த வீட்டை போட்டுட்டு போனேன். வாங்கல எங்க எது உங்களோட வீடு? அந்த இது 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 மகளுக்கு தான் இப்ப கொடுத்த இந்த நம்மட இளைய புள்ள தான் இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கட்டி அந்த வீடு. ஓ அது இளைய. இது வந்து இப்ப உங்களோட இளைய பிள்ளைக்கு இளைய பிள்ளை இப்ப பிள்ளைகளுக்கு எல்லாம் வீடு கொடுத்தாச்சு. எங்க கொடுத்த இந்த 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 அந்த பிள்ளைக்கும் அங்கால உண்ட காட்டுன அதுக்கு கொடுக்கல வீடு. வீடு நமக்கு நீ இல்லை. நீ அந்த பிள்ளைய கொடுக்குற வீட்டை நமக்கு ஒரு குடியில போடையாண்டானா கட்டி தரலாம். இதே அளவுக்கு நமக்கு இருந்து சீவிக்கலாம். வாங்கம்மா இங்க அந்த வீடு இருக்க சொன்னீங்க. எந்த வீடு? இந்த வீடு யாரு இங்க ஒருத்தரும் இருக்கிற இல்லையா? எல்லாவே வருவாங்க. இனி இந்த 30ஆம் தேதி வாரங்கண்டதுகள் இன்னும் வரல. கணக்கு பார்க்கல போல. கணக்கு பார்த்து வரப்போகுது. பள்ளி தானே உள்ளங்களுக்கு. வேலைக்கு போயிட்டாங்கண்ணே. ஓ வேலைக்கு போனாதாமே சாப்பாடு இல்லாட்டி இல்லை. அதுகள் எல்லாம் புள்ள குட்டி கணத்ததுகள். ஒரு ஆளுக்கு 7 பேர் 8 பேர் 2 புள்ளங்கள். இப்படி வீடா கேட்டீங்க? இப்படி வீடு தான் கேட்டேனா. உயர்த்தி காட்டினா வெக்க காட்டாதே. 4 மூலையில 4 தூணை வந்து போட்டுட்டு ஒரு அரை மாதிரி வந்து கான்கிரீட் பிளாக்கெல்லாம் போட்டு கட்டிட்டு உள்ளுக்குள்ள சிமெண்ட போட்டா சரி. என்ன சிமெண்ட போட்டா சரி. இதை கட்டி இருக்கேன் நான் பாருங்க. இஞ்சால திறக்கலாமா? ஓ இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்.
இப்படி வந்து செஞ்சு கொடுத்தா நல்லா ஓ இருக்கும். நல்லா இருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து இப்படியே செஞ்சு இது கொஞ்சம் வெக்கலாம் இருக்குண்ணே. ஓ வெக்கலாம் இருக்கு. அதான் நான் சொன்னேன் அட்டுக்குள்ள பூரீங்களாப்பா. அப்படியா? அதுக்குள்ள துப்புரா பூரையிலாமா தியான வெக்க இப்பயும் தான் பூந்து பாருங்களேன் உள்ள தியான வெக்க. இந்த கிணத்துக்குள்ள தண்ணிக்குள்ள இறங்க போறோம். தண்ணிக்குள்ள இறங்க போறோம். வாங்க போய் இறங்கி பார்ப்போம் என்ன கிடக்கு. பூதம் கிடக்கா இல்ல பாம்பு கிடக்கா இல்ல ஜானா கிடக்கா என்றதை பார்ப்போம். இறங்கி பார்ப்போம். அதான் இறங்கி போய் கிளீன் பண்ண போறீங்க என்ன உள்ள சாமான் வெளியால எடுக்க போறீங்க என்ன. ரைட். இப்ப அண்ணன் வந்து தண்ணிக்குள்ள வந்து கிணத்துக்குள்ள இறங்க போறேன். உங்களோட கை தட்டுதல கொடுங்க அண்ணாக்கு. பாஸ் மைக்குது ரைட்டா? சரியா? முத்துக்கல்லில் இருந்து ரெடியாரு முத்துக்கல்லில் இருந்து எங்களது நபர் இப்பொழுது முத்து குடிப்பதற்கு இறங்கினார். தண்ணிக்குள்ள எப்படி உள்ளுக்குள்ள போயிடா? அவர் உள்ளுக்குள்ள போவார். வருவேன். உள்ளுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு ஒரியாப்பா. முதல் கீழே இறங்க முதல்ல ஒன்று வாயை திறக்கணுமா? கைப்பற்றியுள்ளார். இரண்டாவது வாளி இப்பொழுது வெற்றிகரமாக எங்களது சகோதரம் பெற்றுள்ளார். மூன்றாவது வாளி. ஆமாம், வாளிகளை தனது கைவசம் இப்பொழுது வைத்திருக்கும் எங்கள் அன்பு நபர். பாம்பு வரலாம், ஜானக்குட்டி வரலாம், பூனைக்குட்டி வரலாம். ஆனா இந்த கிணறு இறைக்கிற வேலையிலேயே சொல்லி இந்த வேலை தான் கொஞ்சம் முஸ்பதியா இருக்கும்னே. சாமனை கிண்டி எடுக்கிறது. அம்மாட ஒரு வழியை கிண்டுனா குண்டெல்லாம் வரும். என்ன அந்த விளாடுற குண்டு மாவுள் மாபுல் வீட்டு வேலையை அப்பா அம்மா கண்டு குண்டு வாடகை என்ன செய்யற கொண்டு கொண்டு போட்டுருவாங்க. இன்னும் மடண்டா பாரு. இன்னும் வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கிறா சுஜித்? மனது புந்தி இருந்து சொல்லி ஒன்று ஓடுங்க. அப்போ நாங்க இப்ப எதிர்பார்க்கிறோம் இன்னும் சாமான்கள் வரும். அதைத்தான் சொல்றேன் நான். என்னாவது பாருங்க என்ன சாமான் கிடைக்கன்னு பாக்கத்தான் சொன்ன உங்களே. இனி கலவை போடுற நம்ம அதே காய வேண்டாடு. என்னடா பாரு கீழே உள்ள சூரியனே. அவ்வளவுடா. இந்த இங்கே பாருங்க, இதில் தான் வந்து தண்ணிக்கு அடியில் கிணத்துக்குள்ளே வந்து இருந்த சாமான்கள் ஃபுல்லாக கம்பி உடுப்பு இப்படியான நிறைய சாமான் அப்படி பாருங்க. ஃபுல்லாக கம்பி கிம்பி எல்லாம் என்னடா கீழே ஃபுல்லாக சுரியனே. சரியான 3 வருஷம் இறைச்சியாம் கிணறு. 3 வருஷம் வந்து இறைச்சின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. இந்த கடவுளே, இதுல இந்த இவ்வளோ கம்பி இவ்வளோ ஊத்த இதுக்குள்ள இந்த தண்ணி தானேப்பா குடிச்சிருக்காங்க. குளோரின் போடுவீங்களாடா? குளோரின் நம்மளோட சடங்குகள் இந்த தண்ணியை அணியா மாக்குதுப்பா. இது இப்ப இந்த தண்ணி வெள்ளை தண்ணியா வராடா? இதான் கலர். இங்க இதான் கலரா தண்ணி? பாறை தண்ணி தான்.
கல்லு பாரு ஓ தண்ணி ஊத்தாம இருக்கு. நல்ல குளிமல் தண்ணி. ஆ இங்க பாருங்க இந்த அண்ணன் ஏறுறாரு பாத்தீங்களா எப்படி ஏறுன்னு பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் தனி டேலண்ட் வேணுமா அதான் வேலை ஏங்க இங்க பாருங்க ஸ்பைடர் மேனுங்க முடிச்சு படம் முடிச்சு மக்களே பாருங்க கடைசியா வந்து இப்போ வந்து எல்லா வேலையெல்லாம் முடிய போகிற தருணத்துக்கு வந்துட்டேன் ஒரு மாதிரியா இறைச்சி கிணத்துல இருக்கிற அந்த அடிமட்டம் மட்டும் தண்ணியை வந்து எடுத்து பாருங்க இதால் தான் அப்படியே தண்ணி வருது பாருங்க அப்படி இருக்குண்டு இதா வந்து கொண்டு இருக்கிறது கிணத்துல இருக்கிற தண்ணி தான் இந்த வருது அங்கா குடு 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 எப்படி இருக்கு கிணத்தை இறைச்சிட்டோம் மக்களே வெற்றிகரமா இறைச்சிட்டோம் தண்ணி வந்து கொண்டிருக்கு இதான் வேலை மக்களே வெற்றிகரமாக இந்த வேலையை வந்து முடிச்சிட்டு மோட்டரை வந்து அப்படியே வந்து வெளியால் வந்து எடுக்கிறோம் பாருங்க சுற்றி விளக்கி வந்து பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருக்கிற ஊத்திகள் கம்புகள் எல்லாத்தையும் வந்து வெளியால் வந்து எடுத்தாச்சு இப்போ தண்ணி வந்து கடைசி மட்டும் அங்கே பாருங்க அதிலெல்லாம் ஊறுது மண் தெரிகிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து எடுத்தாச்சு இதுக்கு பிறகு வந்து இந்த வேலை வந்து இதோட வந்து முடிக்கிறோம் உண்மையாகவே ஒரு வெற்றிகரமாக முடிக்கப்படுகின்றது இந்த வேலை சந்தோஷமாக இருக்குது பாருங்கோ சைடில் எல்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அதில் வந்து அங்கே சைடு வந்து ஊறி கொண்டிருக்கு தண்ணி இந்த ஓட்டையை தான் சொன்னேன் நான் இந்த கிணத்துல வந்து இந்த ஓட்டை ஒன்று நிற்கிது இந்த ஓட்டை தான் வந்து இந்த பாருங்க இந்த இருக்குது தானே இந்த ஓட்டையால் வந்து கீழே அங்கால இருந்து தண்ணி வந்து கொண்டிருக்கு இதை வந்து அடைக்கலாமான்னு சொல்லி கேட்டேன் இப்போதைக்கு இதை அடைக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு வேலையை வந்து செஞ்சு முடிச்சிருக்கோம் அந்த ஓட்டை அதுதானே இவ்வளவு கொண்டான பெருமாட்டா நம்மளுக்கு சேர்ந்த நல்ல தானே ஓ அதான் இப்போ இவ்வளவு தண்ணியும் போயிட்டு தானே போயிட்டு இனி வந்து நல்ல தண்ணி தான் இனி குடிச்சு கொள்றான் கவனமா பாவீங்க கவனமா நம்ம பாய்ப்போம் அதான் அந்த இதுக்கு அந்த வளவு கொடுத்தாலுங்க அவ வரலையே அவ காணலைதான் அப்பதே வந்தவ காணல அவங்ககிட்ட சொல்லுங்க அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன் நீ கொஞ்சம் பார்த்து கொள்ளுபடுத்தாலண்டு இப்ப கிணத்து கட்டுகள்ல வச்சு உடுப்பு கழுவாங்க ஆளுக்கு ஒவ்வொரு மம்படி எடுத்து வந்து இந்த சைடுல மண்ணை இழுத்து பரவாயில்ல இன்னொரு சொட்டு தண்ணி நிக்காது உங்களோட இடத்த நீங்க பாதுகாக்கணும் அது இந்த ஊராக்கள் பாதுகாக்கிறாங்களே செய்யறேன்டா நம்ம மட்டும் செய்யும் ஊராக்கள் அப்ப எல்லாரும் இதுல பயன்படுறாங்க என்ன செய்யணும் ஒரு மண்ணை இழுத்து பரவி நீங்க பரவி விட்டீங்கன்னா வேற நம்ம கொங்குர் போட்ட இந்த மண் கொங்குர் போட்ட அடியில இருக்கு உடுப்பு கழுவுறதுக்கு அந்த இது போட்டு வளைச்சி மூடுனவங்க இதுக்கு மேல இப்ப நாங்க போட்டு தந்தோம்னு சொல்றோம் நீங்க அதை வேலை செய்ய போறீங்க மூடுனவங்க வயல்கார போட போறீங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் ஆளுக்கு ஒரு இது எடுத்து வந்தீங்கடா மம்படி எடுத்தீங்கடா இழுத்து பரவிட்டீங்கன்னா மண்ணை சாதிரியால ஒன்று பிரிக்காது அடுத்த தண்ணி சொட்டு நிற்காது எல்லாம் தண்ணி உள்ள போகுது இதுவும் பயப்படுத்தவில்லை நீங்க இப்படிதான் நாங்க எங்களால கொஞ்சம் இப்படி தூக்கி விடத்தா இல்லும் என்ன அதுதான் நம்ம அதை பயன்படுத்தணும் அது உங்களோட நம்ம கையில எல்லாமே இன்னொரு ஆக்கள் செஞ்சு அப்படி இருக்கல அதுதானே நம்மளே நம்ம உதவி நம்மளால என்ன நம்ம கையால மம்படி எடுத்து கொத்தலாம் நம்மளால நம்ம பண உதவி கொஞ்சம் கஷ்டம் நம்ம அது கஷ்டம் நம்மட உடம்ப தான் கொஞ்சம் நம்ம பயன்படுத்தலாம் கொஞ்சம் பழிச்சு வலிச்சு மண்ணை சோக்கா வச்சு பாவிக்கலாம் நீங்க இந்த இடத்து அது நம்ம பாவிக்கிறோம் இந்த பாருங்களா அங்கால குளிக்கிற பக்கம் எப்படி இருக்கேண்டு குளிக்கிற பக்கம் நாங்க இஞ்சால மட்டும் தான் நாங்க குளிக்கிறோம் இஞ்சால அறுவாசி வடிவா பாவிக்கிறோம் இனி
உங்களுடைய பழைய மம்பட்டி. தண்ணி, பழைய தண்ணியெல்லாம் நல்லா பாவிக்கும். இதுல யாரும் கையை வைக்க விடாதீங்க. இப்ப பச்சை தண்ணி இருக்கு. ஓ அப்படி வா, நாளைக்கு வீடு பாவிக்கலாம். இருக்க பார்த்துட்டு. பாப்போம். அப்படி வா. அதான் நம்ம இது நாங்க இப்ப இதுக்கு நாங்க இதுக்கு மேல கொங்கூட்ட அடிச்சு தந்தாலும் உங்களுக்கு இதுக்கு மேல நம்ம இதுக்கு மண்ணை போட்டு அடிச்சு செஞ்சிருந்தால் நாங்க அடுத்த நடவடிக்கைக்கு வரலாம். ஓ நம்ம இதுக்கு மேல கொங்கூட்ட அடிச்சு தந்தாலும் நீங்க மண்ணடி மூட போறீங்க. இந்த கீழே மூடி இருக்கீங்க. மூடி போட்டாங்க வயல்காரங்க செய்யற வேலை. அப்ப நம்ம வயல்காரர்கள் இந்த வயல வரம்ப விட இல்ல வாங்க உயர்த்தி போட்டு இங்க பதிச்சு போட்டு விட்டீங்கன்னு சொன்னா மழை தண்ணி வந்தாலும் என்ன தண்ணி வந்து நீங்க குளிச்சாலும் சரி கிணத்தை கழுவினாலும் சரி தண்ணி அங்க போவாது. இல்லாட்டி கிணறு நம்ம இடத்துக்கு இருந்தது இந்த கிணறு மூடுனதால ஆரவாசிக்கு மேல அப்படி செய்து போட்டுமா ஒரு பக்கத்துக்கு மட்டும் விட்டீங்க அப்படி தண்ணி ஒரு பக்கத்தால போய் கொண்டு அப்படித்தான் கால் மாதிரி ஆக்கிட்டு. ஓ அது வந்து உங்களால முடியும். இப்ப நம்மளால முடியும் எல்லாம் நம்மளால முடியும். எங்களால என்றது அவரால என்றது அவர் அவ்வளவு பெரிய பணக்காரன் இல்ல. அவர் வளர்ந்து வர ஒரு ஆள் செஞ்சு வாரு. இப்ப நம்ம அவரு நமக்கு இப்படி செஞ்சு தரக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? அதானே நம்ம இப்ப இவ்வளவு செஞ்சுட்டு போறோம். நாங்க அடுத்த தரம் வரக்குள்ள நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன செய்யணும்? ஒரு நாள் இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஒரு எண்ணம் வரணும். அப்பதான் வரும். இல்ல இவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து இப்ப நாங்க போன ஒரு நாளைக்கு இதை உடைச்சு வச்சீங்கன்னு சொன்னா இன்னொரு நாளைக்கு வந்துட்டு என்ன இவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா உடைக்கத்தான் போறாங்க செய்யறோம் வெறுத்து போயிரும். இப்ப நாங்க அடுத்த வரக்குள்ள லெவல் பண்ணி நீட்டா இருந்தா என்ன தோணும்? அம்மாங்களுக்கு செஞ்சு கொடுக்கத்தான் என்ன செய்யணும், என்ன நம்மளால என்ன முடியுமோ செஞ்சு கொடுப்போம் நமக்கு தோணும். ஓ மம்பட்டி எடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு பாக்குறேன் நம்ம இல்லாட்டி எதிர்பார்க்க தேவை நம்மள பாவிக்கும் தானே. ஒரு நாளைக்கு ஒரு துண்டு விஷயம் முடிஞ்சு ஃபுல்லா வேலை செய்ய ஒரு அரை மணி தான் குளிக்க வரக்குள்ள வந்து இழுத்து போட்டு ஒரு துண்டு லெவல் பண்ணி போட்டு குளிக்கிற விஷயம் முடிஞ்சு. அதுதான் விஷயம் முடிஞ்சு. இந்த கல்லெல்லாம் அவங்க அங்கால எடுக்கணும் மாண்டாவடத்தை காய்ச்சி வந்த வயல்காரம்மா நம்மளும் இந்த பக்கத்துக்கு நம்மளும் மம்பட்டியை கொண்டு வந்தா வலிச்சுட்டு அப்படித்தான் செஞ்சா தான் நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம வரக்குள்ள உங்களுக்கு வீடு கட்டி தரதுக்கோ இன்னொரு உதவி செய்யறதுக்கோ மனம் பெறும் விருப்பம் பெறும். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு செலவழிச்சு மெனக்கட்டு அங்க இருந்து வந்து உங்களுக்கு செய்து வந்து விட்டு போவ நீங்க அதை ஒழுங்கா பராமரிக்கலண்டா உங்களுக்கு என்னத்தை செஞ்சு கொடுக்குறேன்டா எண்ணம் வரும். உங்களுக்கு விளங்குது எண்ணம் வரும். கஷ்டப்பட்டு இறங்கி எடுத்து கிளீன் பண்ணி தந்து உறவுக்குள்ள திரும்ப நீங்க அதே குப்பை வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா மராங்க செய்ய போறாங்க. கஷ்டப்பட்டு நாங்க வந்து செஞ்சு தந்ததுக்கு ஒரு சொட்டு பிரயோஜனம் இல்ல. அதை ஜோசிச்சு மம்பட்டி எங்கேயோ வீடு வாங்கம்மா உங்களோட வீடு நம்ம காட்டி தந்ததுக்கு வீடு இல்ல போடுது அந்த அது மாதிரி கட்டணும் இது அது நம்மட புள்ளடா அது அதுதான் கட்டிருக்காங்களே. இதை வந்து அப்படி வந்து 4 தூண் வந்து வச்சு இது மாதிரி கட்டணும். அது மாதிரி செய்யறேன்டா மனுஷன் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். ஒரு 1,60,000 1,60,000 அது மாதிரி ஃபுல்லாக எல்லாம் செய்யறதுக்குண்ணே. கீழே நிலமெல்லாம் எடுத்து நான் செய்யறேன். ரைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,60,000 ரூபா போகுமா. அது இந்த இதில் பழைய சாமானையும் வச்சு செய்கிறதுக்கு தான் இப்போ சொல்லியிருக்கார். அந்த சைடுக்கு ஃபுல்லாக கட்டுலாம் கட்டி கிட்டத்தட்ட அதே மாதிரி வீடு மாதிரியே வந்து செய்கிறோன்னு சொன்னால் 1,60,000 ரூபா போகும். 1,60,000 போகுமா அம்மா? அப்படிதான் அதை கட்டணும். அப்படிதான் கட்டணுங்களா? அப்படிதான் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? சரி, அப்போ உங்களுக்கு அப்படி செய்கிறேன்டா. நிலம் மட்டும் கீழே இழுக்கிறேன்டா அவ்வளோ போகும். இதுக்கு நிலம் மட்டும் இழுக்கிறேன்டா 30,000 30,000 நிலம் மட்டும் இழுக்கிறேன்டா. அடுத்ததுக்கு நிலம் இழுத்தா என்ன உயர்ந்துடும் உள்ள போய் வரையில உயர்த்தணும். ஓ ஊரு மண்டு போட்டு நாங்க கல்லெல்லாம் போட்டு அடுக்கிருக்கோம். அதுக்குள்ள தண்ணி ஊருனது அதுக்காக வேண்டி கல்லுகள் எல்லாம் புறைக்கு கொண்டு குவிச்சு மண்ணை போட்டிருக்கோம் மேலால அதெல்லாம் படுக்குது. உயர்த்தணும் அதான் இந்த சைட்டை உயர்த்தணும். குழு மாடு மாதிரி முதுகெல்லாம் இப்படி வச்சு இழுக்கலாது. இது வந்து சைட்டில் உயர்த்தணும். கொழுப்பு மாதிரி கரைச்சி விடுல அவனே. இதுக்கு ஒன்றுமே செய்யலாது. அவங்க உள்ள கள்ள துண்டு போட்டு உயர்த்தி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல நம்ம நிலம் எடுத்த மாட்டாங்க உள்ள போயலாது. இன்னும் ஓ மோட்டு காலம் பண்ணி அருகி உயர்த்தணும். உயர்த்தினாதான். ஓ உயர்த்தணும்.
சரிடா போவோம் சரியா இல்லாம ஓகே அப்ப இல்ல சரியம்மா வாமா வாங்க திரும்பி அப்படியே ஹார்ட் மொத்த வாங்க அம்மா நாங்க சொல்றோம் ஒன்றே ஒன்று தானம்மா சரியா இன்னொரு நாளைக்கு இவர் வந்து சோசியல் மீடியா இது நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இது வீடு கட்டி கொடுக்குறாள் நான் சரியா நான் எனக்கும் உதவி செஞ்சு விருப்பம் என்னால என் உதவிகள் நான் செஞ்சு தருவேன் அப்ப செய்து தரக்குள்ள என்ன செய்யணும் நான் இன்னொரு நாளைக்கு வரக்குள்ள நாங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்ல இவங்க செஞ்சு தரணும் பண்ணி இருந்தா எங்களால இந்த உதவி சின்ன உதவி 5000 10,000 எனக்குள்ள நம்ம இது நம்ம எவ்வளவு பெரிய மனக்காராக்களும் இல்ல இப்பதான் வளர்ந்து வராக்கள் இப்ப உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும் நீங்க ஒத்துழைக்கணும் இப்ப நாங்க ஒன்று செஞ்சு தந்தா அதை நீங்க எப்படி பராமரிக்கின்ற பார்த்தா அடுத்த தரம் வரக்கூட அம்மா சூப்பரா வச்சிருக்கா வந்து மண்ணெல்லாம் எழுது கட்டி கொடுத்தா கட்டிருக்கி அப்ப அம்மாவுக்கு கட்டாயம் வீடை கட்டி கொடுத்தா அம்மா சூப்பரா வச்சிருப்போம் அது மாதிரி வீடுக்கெல்லாம் செட் பண்ணி தந்த திரும்ப இன்னொரு நாள் வந்து பார்க்கக்குள்ள எல்லாம் நீட்டா இருந்தா கரண்ட் எடுத்து கொடுக்கணும் அம்மாவுக்கு அப்படித்தான் நம்ம இது வந்து பார்த்தோன்னு அப்படி செட் அந்த அப்படி கிடக்க மாட்டேன் பால் அடைஞ்சு போய் இப்படி செட் ஒன்று அடிச்சு தரோம் உங்களுக்கு நீங்க கவனிக்கலாம அப்படியே விட்டு போட்டு வந்து நாங்க கவனிக்க போறீங்க சச்சிதான் நாங்க வரக்குள்ள நாங்க 1000 பேர் இருக்கிறார்கள் மட்டும் இருக்காங்களுக்கு சச்சிதான் நாங்க வரக்குள்ள நீங்க இப்படி இருக்க மாட்டாமா என்ன சொல்றேன் கஷ்டப்பட்டவங்களை சேர்ந்ததுக்கு எங்களுக்கு ஒரு இது பலன் இல்லை அப்ப வரக்குள்ள நீங்க என்ன நீட்டா வச்சு தானே சொல்லணும் அடுத்த மாதிரி கரண்ட் இல்லை அப்ப கரண்ட்டுக்குரிய வேலை என்ன செய்யலாம் அப்படி பார்த்தா அடுத்து அப்படித்தான் நாங்க செய்யலாம் நான் இதான் இருப்பேன் இதுல இந்த கிணத்தை தான் கொஞ்சம் பாதுகாக்கணும் வீதியை பிடிக்கிறேன் நீங்க அதை பாதுகாத்து கிணத்து கட்டு குளிக்க வருவாங்க கிணத்து கட்டுல வச்சு கழுவுறாங்களா இல்ல நீங்க கட்டுனத்துல கழுவுறாங்களா ரெண்டு சொல்லி அது நாங்க வீதியை பிடிச்சி காட்டுவோம் உங்களுக்கு நீங்க இப்ப அதை பராமரிக்கிற பார்த்து தான் உங்களுக்கு நான் இப்ப சொல்லிட்டு போறேன் அந்த செலவுல உங்களுக்கு தான் இப்ப மாட்டி தருவேன் நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க பராமரிப்பை பார்த்து தான் இந்த நாங்க இப்படி பேசிட்டோம்னு சொன்னா இல்ல நீங்க இப்படித்தானேண்டா வரும் இவன் இப்படி அடிக்கடி வருவான் வந்து பார்த்து அதுல இது விளக்கம் நல்லா இல்ல நீட்டா இல்ல இப்படித்தான் இருக்கு உங்களுக்கு செய்யறது இல்லைன்னு சொன்னா ஒன்றும் செய்யலாது எல்லாருமே வெறுத்து போயிரும் உதவி செய்ய விருப்பம் போயிரும் கட்டி தந்த ஒரு வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க இவ்வளவு பேர் வீடு இல்லாம இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க யோசிச்சு பாருங்க அது வீடு எப்படி இருக்குது இல்ல அவங்க எல்லாம் ஆக்கிரபத்து கல்லா இருக்க போனாங்க இனி வருவாங்க குடும்பத்தோட கஷ்டம் சரியான கஷ்டம் அதுகளுக்கு கஷ்டம் சரியாமா கஷ்டம் வீடு பக்கத்துல இருக்கிற லைட்டை பாருங்க இது வந்து ஒரு குடியிருந்த வீடு மாதிரி கரண்ட் இல்ல அதுக்கு எதுக்கும் கரண்ட் இல்ல இப்படி இருந்தா அப்புறம் இப்படி கரண்ட் எடுக்கிறது காசு இல்லை அவங்களுக்கு எல்லாம் குறைஞ்ச ஒரு 50,000 செஞ்சு தரலாம் அது பெரிய வேலை இல்ல கரண்ட் எடுக்க குறைஞ்ச ஒரு 50,000 தான் போதும் இதுல கரண்ட் தான் கரண்ட் எடுக்கலாம் பக்கத்துல எடுக்கலாம் கரண்ட் அப்ப நம்ம முயற்சி கரண்ட் வரும் சும்மா கரண்ட் வேண்டாம் கரண்ட் வருமா கரண்ட் வருமா இப்ப நம்ம இருந்து பாதுகாத்து இருந்து காட்டினா தான் இப்போ ஜிஎஸ் தச்சிதவர் வந்தாலும் ஆக்கள் இல்ல வீடு காட்டி தந்திருக்கீங்க ஆக்கள் இல்லைன்னு சொன்னா ஜிஎஸ் என்ன செய்வான் இன்னொரு ஆளுக்கு கொடுப்பாங்க இன்னொரு ஆள் கொடுக்குறேன்னு அவங்கள ஒதுக்கி விட்டுருவாங்க ஆக்கள் இல்ல அரசாங்கத்துல காட்டி தந்த வீடே நீங்க எப்படி பாதுகாக்கலன்னா அப்புறம் நாங்களுக்கு எப்படி செஞ்சு எல்லாரும் காசும் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆசை ஒருத்தருக்கும் சும்மா வாரல கஷ்டப்பட்டு பட்டாதான் காசு வரும் நீங்க அடுத்த தரம் வாங்கலாம் கிணத்தை வளர்ச்சி நாங்க அதான் பாதுகாத்து கொள்ளுங்கம்மா உண்மையாவே இடங்கள் பரப்புகளை சுத்தமா வச்சு கொண்டு இருந்தா தெரியுதாங்க சொல்லணும் உங்களுக்கு நம்ம இருக்கிற இடம் சுத்தமா இருக்கு மருத்துவம் வராது இது பூச்சி வட்ட இருக்கிற இடம் நீங்க எவ்வளவு பாதுகாப்பு இதெல்லாம் இருக்குன்னா திருப்பி நான் சின்ன புல்லுதான் முளைக்கி நான் கொஞ்சமா கொத்தி வைக்கிறேன் சரிம்மா அப்ப இந்த உதவியை வந்து செய்து அந்த நம்மளோட சுஜித்துக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் உண்மையாவே என்ன சொல்ற ஒரு லாப நோக்கத்துக்காக வந்து இவன் வந்து செய்யலை ஸ்டாப் பண்றா காப்பிரைட்ஸ் வந்துடும் உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சுஜித்ன்றவர் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு லாப நோக்கத்துக்காக செய்யலை அவனும் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஆளுக்கு ஒரு சர்வீஸா வந்து நாங்க செஞ்சு கொடுக்குறோம் என்ன உண்மையாவே ஒரு ப்ராஃபிட் எல்லாம் வந்து செஞ்சிருக்கீங்க இதுல இன்னொரு லாபமும் ஒன்றுமே எதிர்பார்க்கல அவங்க நீங்க செய்யற உதவிக்காக உங்களுக்கு உதவியா நாங்களும் வந்து எங்களுக்கு கம்பெனி சபனிக்காக வந்து செய்து வந்துட்டு போகுது உங்களுக்கு அந்த பாத்தீங்கன்னா அதாவது அவங்களோட
போக்குவரத்து செலவை வந்து இதுல வந்து காணாம வந்து இருக்கு. எவ்வளவு சுஜித் கேட்டு நீங்க எவ்வளவு சொன்னீங்க? 15 சொன்னீங்கண்ணே. 15,000 ரூபாய் சொன்னார். அப்ப வந்து கல்லு மண்ணு சாமானுக்கு போயிது 15க்கு மேல வேலை ஜாக்கிற கூலி அவங்க சொன்னாங்க இல்ல கூலி தேவையில்ல வருஷங்களுக்கு கஷ்டப்பட்டாங்களுக்கு தானே என்றுதான் அவங்களும் அந்த அவரை வீட்டுக்கு கோபிச்சதை கலட்டி வச்சிருக்காரு. பிரிச்சு வச்சிருக்கு ஒரு பக்கம் ஓடு ஓட கிடையாது அரவாசி கூலி வேணாம்னு சொன்னீங்களா? என்னடா இப்படி இந்த காலத்துல இப்படி ஆனாக்களை பாக்குறது பெரிய விஷயம். கஷ்டப்பட்ட ஏரியான்னு சொல்லி நம்மளும் கஷ்டப்பட்டு தானே வேற நம்ம என்ன கையில வச்சுட்டு இருக்கோம் இல்லை தானே நம்மளும் மாதிரி தானே அவங்க நம்மளோட இப்போ நீங்கள் அந்த கிணத்தை காட்டின வீடியோவில் பார்த்தோம் அந்த வீடியோவில் கிணத்தை பார்த்து போட்டுருந்தான் சரி இப்போ ஓட்டு வந்து வீட்டை கோபிசத்தை பிரிச்சு அரவாசி கோபிசத்துக்கு தான் ஓடு ஓட்டுக்கு அரவாசி ஓடல ஓடி போயிட்டு வந்து இப்படி போகணும் போல வரண்டாயிரம் கேட்டு பஸ் ஆயிரம் என்ன பஸ் இப்படி கஷ்டப்பட்டாரு தானே நான் பாரேன் பாஸ் நேற்று 20 தான் வந்தேன் 1 மணிக்கு காலையில் வந்துதான் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு உண்மையா பாத்தீங்களா இப்படியான ஆட்கள் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம பிள்ளைகள் அப்படித்தான் முண்டு இல்லை நான் கேட்ட எவ்வளோ 1000 வர உனக்கு எவ்வளோ கேட்க அதில் அந்த எவ்வளோ வாஸ் நீ வாங்கல நம்மட வானம் தானே போகும். அது சரி அந்த வந்து வட்டைக்கில் இழுத்து ஒரு 1000க்கு பிடிச்சி வந்திருந்தா ஒரு வட்டாவும் வந்திருக்காது அவரத்துக்கு எடுக்க மாட்டாங்க சாமான கொண்டு வந்து ரோட்ல வச்சு வந்து இது போங்க நான் விட்டுருந்தேன் உதவி செய்யணும் என்று வந்தபடியா தான் அவ்வளோ ஒரு இந்த வட்டா மாடி வெட்டி வந்து உண்மையாவே தேங்க்யூ ஸோ மச். உண்மையாவே இவங்கட ஒத்துழைப்பு வந்து இந்த நேரத்தில் வந்து இருக்குல்லன்னு சொன்னால் இந்த கிராமத்தில் வந்து இப்படியான ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் இப்படியான ஒரு கிணறை வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து இறைச்சிருக்கவே இயலாது. உண்மையாவே இவங்க வந்து எங்களுக்கு உதவி செஞ்சவங்க. என் நண்பனாக இருந்தாலும் வந்து எனக்கு நிறைய விஷயத்தில் வந்து இன்றைக்கு வந்து உதவி செஞ்சான். நான் இன்றைக்கு தான் நானே எனக்கு வந்து மேலெல்லாம் சிலுக்கி சொல்லவே உண்மையாக தேங்க்யூ எல்லாருக்குமே. என்ன உங்களோட பேர் என்ன? மனோஜ் அண்ணாக்கு தேங்க்யூ. உங்களோட பேர் என்ன? ராஜன் அண்ணாக்கு தேங்க்யூ. உங்களோட பேர் என்ன? பிரசாந்த் அண்ணா. ரைட். சுஜித்துக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இவங்களுக்குரிய அந்த பேமெண்ட்டை வந்து நம்ம கொடுப்போம். அந்த வீடியோவில் சொன்ன போல வந்து நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவேன். சரி அந்த பேமெண்ட்டையும் கொடுப்போம். இதே போல் வந்து உங்களுக்கும் வீடுகள் வந்து எதுவும் கட்டணும் எதுவும் கண்ட்ரிக்கு எதுவும் தேவைன்னு சொன்னால் இந்த இருக்கிற சுஜித்துக்கு வந்து நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் போட்டு விட்றேன். அதே போல் வந்து ஒரு 10,000 ரூபா காசு வந்து கனடாவில் இருக்கிற ஒரு அம்மா உண்டு அனுப்பியிருந்தாங்க. அந்த அம்மாவுக்கும் இந்த வீடியோ சார்பாக வந்து தேங்க்யூ சொல்லி கொள்கிறோம். சரி அம்மா நாங்கள் போயிட்டு வரோம்மா. சரி இந்த வீடியோ வந்து முடிக்க போகிற தருணத்துக்கு வந்துட்டால் உண்மையாகவே வியூவர்ஸுக்கு வந்து நாங்கள் தேங்க்யூ வந்து சொல்கிறேன். அதே போல் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவில் வந்து இந்த வேலையில் எல்லாமே வந்து முடிக்கிறதுக்கு பெரிய ஒரு உதவியாக வந்து இருந்துச்சு. உங்களோட சப்போர்ட்டு நான் சொல்லணும். நான் நினச்சி கூட பார்க்கல. காலையில் 9 மணிக்கெல்லாம் வந்து தொடங்கின பயணம் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு 5:29 இதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து நானும் தம்பியும் போயிட்டு மத்தியானம் சாப்பிட்றையே போகிறோம். காலையிலேருந்து நாங்கள் 2 சாப்பிடவே இல்லைண்ணே. வெறும் தண்ணியுமா இல்லை சோடாவும் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. இனிதான் நாங்கள் சாப்பிடவே போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இரவுக்கு அப்லோட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு நாளைக்கு வந்து சேரும். இன்றைக்கு 27ஆம் தேதி, அதாவது 28ஆம் தேதி தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு உதவி, கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது புதுசாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கள். அந்த சப்போர்ட் வந்து எப்படி சொல்கிற ஒரு ரெட் புல் ஒன்று குடித்தா ஒரு எனர்ஜியாக இருக்கும் தானே, ஒரு பூஸ்டாக இருக்கும் தானே. அந்த பூஸ்ட் வந்து நீங்கள் பண்ணுற லைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதும் அந்த கமெண்ட்ஸில் தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஒன்று கிடைக்கும். அந்த சந்தோஷம் வந்து கிடைக்கும். அதே போல் உங்களோட தயவாலயம் அந்த கனடா மாடு தயவாலயம் இந்த இருக்கிற வேலையை வந்து இன்றைக்கி நாங்கள் செஞ்சு முடிச்சிருந்தோம். அதே போல் சுஜித் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நண்பனாக இருந்தாலும் அவன் வந்து இப்போ கைஜி நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. சொல்லியிருந்தான் ப்ராஃபிட்டே இல்லாமல் இந்த வேலையை நான் செஞ்சு தரேன், நீ நோமலாக விட நான் ஒரு கணக்கு கொண்டு சொல்கிறேன், நோமலாக பாரு 2 பேக்கெட் சிமெண்ட் வந்து போயிட்டு அதோட வந்து மண் பயிருக்கு மோட்டர் கூலி இது எல்லாமே வந்து கணக்கு போட்டுப்பார். 9,000 படிப்பார். அதுலேயே வந்து அதாவது அவன் 15,000 ரூபா கேட்டவன் 15,000 ரூபாய்க்கு மேலேயே அதில் காசு வந்துட்டு. ஆனால் அவன் அப்படி சொல்ல 15 வந்து தான்னு சொல்லியிருந்தான். ஃபஸ்ட்டாக சொன்னான், முதல்ல சொன்னால் 20,000 ரூபாய்க்குள்ள செய்யலாம்னு சொல்லி. பிறகு நான் திரும்பி என்ன மச்சான்னு சொல்ல சரி ஒரு 15 தான்னு சொல்லியிருந்தான். அப்போ அவனுக்கு இந்த கனடா அம்மாவோட காசுலேருந்து ஒரு 10,000 ரூபா காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நாளையால் எனக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆர்டர் அப்படி இதில் வந்து காசுகள் வரும். அதில் ஒரு 5,000 ரூபா காசை ஒரு கொஞ்ச நாளில் சுஜித்ர கையில் கொடுத்துருவோம். உண்மையாகவே இந்த வீடியோ மூலமாக சுஜித்துக்கும் ஒரு தேங்க்யூ வந்து சொல்கிறேன். உண்மையாகவே பாருங்கள், நாங்கள் ஒரு உதவி வந்து செய்ய போக்கில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய போக்கில் வந்து கடவுள்
இன்னொரு ஆக்களையும் வந்து ஏற்படுத்தித்தாரு. உதவிக்கரங்கள் இன்னும் ஒரு ஆக்களோட மூலமாக வந்து வருது. உண்மையாகவே இன்றைக்கு வந்து அந்த கடவுள்ற மகிமை என்னன்றதை வந்து இந்த இடத்துல வந்து நான் விளங்கி கொண்டேன் என்று நான் சொல்லணும். உண்மையாகவே நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த நாள் வந்து ஒரு பிளெஸிங்கான நாளாக, இவ்வளோ சக்ஸஸ் ஆன நாளாக இன்றைக்கு வந்து அமையும் சொல்லி நான் நினைச்சு பார்க்கல. வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், அது என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி தெரியலை. ஏன்டா எல்லா விஷயங்களும் இந்த வீடியோ ஊடாக வந்து காலையிலேருந்து எல்லாமே மேக் பண்ணதுலேருந்து செஞ்சதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்திருந்தால், யாருக்கும் வந்து நான் நன்றி சொல்லாமல் அவங்களோட பேரை வந்து நான் விட்டிருந்தால் என்னை வந்து மன்னிச்சு கொள்ளுங்க. உங்களோட வீட்டு பிள்ளையாக எப்போதும் என்னை வந்து பாருங்கள். எப்பொழுதும் உங்கள் நண்பனாக, உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு உறவாக, உங்களது பிள்ளையாக நான் வந்து இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்று செல்கின்றேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். பாய் கைஸ்.